இப்போ ஏன் கேட்டேன் அந்த மருந்து வாங்கணுன்னாக்கா அம்மா கிட்ட ஒரு அப்பா வேணும், 2 பிள்ளைங்களுக்கு நீ அப்பா வேணுன்றதுனால அந்த மருந்து அம்மா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சொல்லுங்கள், நீங்கள் ராஜகாளி அம்மா மேலே சத்தியமாக? இந்த ராஜகாளி மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன். என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே சத்தியமாக? பொண்டாட்டி மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன். என்னுடைய அம்மா அப்பா மேலே ஆணையாக குடிக்க மாட்டேன். அப்பா இல்லை சொல்லுங்கள் எல்லாருமேலேயும். அவங்க என்னை பெற்றவங்க அவங்க தானே. எங்கள் அப்பா அம்மா சத்தியமாக சொல்கிறேன் குடிக்க மாட்டேன். கீழே பூமாதேவி மேலே ஆணையாக குடிக்க மாட்டேன். பூமாதேவி மேலே ஆணையாக சொல்கிறேன் குடிக்க மாட்டேன். ஆகாசவாணி மேலே ஆணையாக குடிக்க சத்தியமாக சொல்கிறேன் குடிக்க மாட்டேன். அறிஞ்சியும் சொல்லுங்கள், அறிஞ்சியும் அறியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த தப்புகள் இதுக்கு முன்னே செஞ்ச தப்பு இனிமேல் நான் செய்ய மாட்டேன். இது ராஜகாளி அம்மா மேலே சத்தியம். இது சத்தியம் தாயே. இதை மீறினா மூக்கில் வாயில் அம்மா வந்து உனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, ரத்தம் வரும், உடம்பு சரியில்லாதாகும், வண்டி வாகனத்தில் அடிபடும். இது எல்லாமே வந்து உன் மனசுக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட நம்மளோட எல்லாரோடையும் உயிரோடு நல்ல முறையாக வாழணும். நம்ம ஏன் இதை ரவுண்டு வாயில் ஊற்றிக்கின்னு நம்ம உயிரை ஏன் படிய வைக்கணும் சொல்லு பாப்பா. இதனால் என்ன வருது? குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை இல்லை, நிம்மதி இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் தீரணுன்னு தான் இந்த ராஜகாளி அம்மா கிட்ட நான் வந்து ஒரு சேவை பண்ணின்னு இந்த அம்மா கிட்ட வந்து நிற்கிறேன்னாக்க ஏன் நிற்கிறேன் தெரியுமா? நாட்டு மக்களை வந்து காப்பாற்றணும், கரை சேர்த்தணும், வாழ வைக்கணும், வழி நடத்தணும், நானும் பக்கபலமாக நின்று பாதுகாக்க வரணும் அப்படின்னு தான். இந்த பணத்துக்காகவும் இந்த குணத்து இதுக்காக சொத்துக்காக இல்லை. இந்த கோயில் இந்த அம்மாவில் ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு யாராலையும் இல்லை. 100 வீட்டு குடும்பம் சேர்ந்தாலையும் ஒரு கோயிலை கட்ட முடியாது. ஆனால் நான் ஒருத்தையே இந்த கோயிலை இவ்வளோ அளவுக்கு உருவாக்கி இந்த கோயிலை வந்து கட்டி முடித்து இந்த அம்மா கிட்ட வந்து உக்காந்து இருக்கிறேன்னா ஒரு ஜீவசமாதியை போகணுன்றதுக்கோசம் இந்த அம்மா கிட்ட வந்து உக்காந்து இருக்கேன். இந்த அம்மா வந்து மயான காளியம்மா. இந்த மயான காளியம்மா கிட்ட இருக்கிறனாக்க சத்தியம் தர்மம் நீதி நிலநாட்டி இந்த மருந்து வந்து அவளுடைய நாவில் வந்து வச்சு இந்த மருந்து வந்து இந்த நாவில் வச்சு அம்மாளுடைய நாவில் வச்சு கொடுத்து தான் இந்த மருந்தை வந்து கொடுக்குறோங்க. அவளுடைய புத்தி ஞாபகத்தை மாற்றி அடக்கி அமைதி ஆக்கி கட்டி காப்பாற்றி கொடுப்பா. பயப்படாத, அம்மா வந்து கை விட மாட்டா.